Hi friends, இந்த வீடியோல மே மற்றும் ஜூன் மாசத்துல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் அதுல சில இம்பார்ட்டன்ட் டேஸ்க்கு இந்த வருஷத்துடைய தீம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மே 1 உழைப்பாளர் தினம், நமக்கே தெரியும். ஆமா, இன்டர்நேஷனல் லேபர் டே. நெக்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் மே மந்தோடைய முதல் டியூஸ்டே, அதாவது ஃபர்ஸ்ட் செவ்வாய்க்கிழமைய உலக ஆஸ்துமா தினமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்டர் ஏர் பெட்டர் பிரீத்திங். பாத்தீங்கன்னா மே 8 என்ன தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னா வேர்ல்ட் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே. இது இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸோட ஃபவுண்டரான ஜீன் ஹென்ரி டொனால்டோட பர்த்டே. அவர் தான் முதல் நோபல் பரிசு, அதாவது அமைதிக்கான முதல் நோபல் பரிசை வாங்கினது அவர் தான். அண்ட் இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் நோன் ரெட் கிராஸ் ஸ்டோரிஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீம். மே 11 பார்த்தீங்கன்னா நேஷனல் டெக்னாலஜி டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னா டெக்னாலஜி ஃபார் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத்ன்றது தான் தீம். இந்த மே 11 ஏன் நேஷனல் டெக்னாலஜி டேவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜஸ்தான்ல இருக்கிற பொக்ரான் 2 அப்படின்ற ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் நடந்தது. அந்த பொக்ரான் 2ன்ற நியூக்ளியர் டெஸ்ட் எப்படின்னா ஒரு 5 டெஸ்டோட சீரீஸ், அதாவது அதுக்குள்ள ஒரு 5 டெஸ்ட் நடத்தணும். அதுக்கு பேர் ஆப்ரேஷன் சக்தி. இதுக்கு பேர் பொக்ரான் 2க்கு பேர் ஆப்ரேஷன் சக்தின்னு வச்சாங்க. அந்த சீரீஸ் ஆஃப் 5 டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மே 11 1998 அன்னைக்கு நடந்தது. அதனால தான் இந்த மே 11 நேஷனல் டெக்னாலஜி டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மே 12 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நர்ஸ் டே. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் எ வாய்ஸ் டு லீட் அச்சீவிங் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது தான். அடுத்து மே 17 வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டேவா செலிப்ரேட் பண்ணுறாங்க. மே 20 வேர்ல்ட் மெட்ராலஜி டே. அடுத்து பார்த்தீங்கன்னா மே 21 ஆன்டி டெரரிசம் டே. இது ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்த தினத்தை தான் நம்ம ஆன்டி டெரரிசம் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து மே 23 பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டர்ட்டில் டே, அதாவது உலக ஆமைகள் தினம். நெக்ஸ்ட் பாருங்க, மே 31 வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. இந்த வருஷத்து தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ எ த்ரெட் டு டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் தீம். இதோட மே மந்தோட இம்பார்ட்டன்ட் டேஸ் முடிஞ்சுது. அடுத்து வாங்க ஜூன் மந்த் பார்க்கலாம். ஜூன் 1 வேர்ல்ட் மில்க் டே. ஜூன் 1 வேர்ல்டு மில்க் டே. இதே நம்ம நேஷனல் மில்க் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, நவம்பர் 26 நம்ம கான்ஸ்டியூஷன் டேவும் கூட. ஏன் இந்த நவம்பர் 26 நேஷனல் மில்க் டேவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வெண்மை புரட்சியோட தந்தையான டாக்டர் வர்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த நாள் இது. அந்த தினத்தை தான் நம்ம நேஷனல் மில்க் டேவா கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5 வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டேவா செலிப்ரேட் பண்றோம், அதாவது உலக சுற்றுச்சூழல் தினமா கொண்டாடப்படுது. இதுல இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பீப்புள் டு நேச்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 8 வேர்ல்ட் ஓஷன்ஸ் டே. ஜூன் 14 வேர்ல்ட் பிளட் டொனார் டே. ஜூன் 20 வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே, அதாவது உலக அகதிகள் தினம். ஜூன் 21 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டே. அதாவது நம்ம இந்த 2015 இருந்து தான் இந்த ஜூன் 21 இன்டர்நேஷனல் யோகா டேவா செலிப்ரேட் பண்ணுறோம். ஜூன் 29 பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. இந்த டேஸ் அதோட தீம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம Group 2A வரப்போகிற எக்ஸாமில் இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. To support us, please subscribe our channel.